உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாண்டியை இன்னும் ஆளையே காணோம். பாண்டி, என்னாச்சு? தாலி வாங்குனியா இல்லையா? வாங்கிட்டேன் சிஸ்டர். சீக்கிரமா வந்து தொலை. வந்துட்டே இருக்கேன் சிஸ்டர். சீக்கிரமா வா. ஐயோ வரேன். இப்ப வந்துருவாரு. சரிங்கம்மா. அம்மா தாயி, சங்கர பாண்டி சித்தப்பா சீக்கிரம் வந்துட கூடாது. மாரியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. சூர்யா புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல மாரியம்மா. தேவி வேண்டாம். தேவிமா, துர்காமா, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அம்மாவா வரணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. மாரியம்மா, துர்காமா, ரெண்டு அம்மாவும் என்ன மன்னிச்சுக்கங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல. தேவி, தேவிமா, தேவிமா, வந்துட்டீங்களா தேவிமா, துர்காமா? தேவிமா, நான் வந்துட்டேன் செல்லம். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன்டா. முடியுமா துர்காமா? நான் நிறுத்தி காட்டுறேன்டா. நீ கவலைப்படாத. வா, நம்ம போலாம். வா. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சீக்கிரமா தாலி கட்ட சொல்லுங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா கட்ட சொல்லுங்க. மறுபடியும் தாலி காணாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? என்னால எல்லாம் மறுபடியும் எல்லாம் தாலி வாங்க அலைய முடியாதுங்க. அப்படி இல்ல, புது தாலி ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது. ஐயோ, அதுக்கெல்லாம் டைம் இல்ல ஐயரே. கொஞ்சம் சீக்கிரமா தாலி கட்ட சொல்லுங்க. அவர்தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. நீங்க தட்டுல வச்சு கொடுங்க சாமி. நானே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஐயோ வேண்டாம், வேண்டாவே வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ கொஞ்சம் பேசாம இரு. ஐயரே, தாலி கட்ட சொல்லுங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. முகூர்த்த முடிய இன்னும் டைம் இருக்கு. இப்பதான் தாலி காணாம போச்சு. இப்ப மறுபடியும் இந்த தாலியும் காணாம போச்சுன்னா என்ன பண்றது? அது எப்படி காணாம போகும்? அப்படிலாம் ஒண்ணும் காணாம போவாது. ஐயோ சிஸ்டர், மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிட்டா. மரியாதையா தாலி கட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஐயரே, அம்மா, நீங்க எதையும் யோசிக்காதீங்க. தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க. அப்படியே பண்ணிடுறேன். பண்ணுங்க. அப்பாடா. அந்த மணமேடையில உட்கார்ந்து அவர் கையால தாலி கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். என்னம்மா சொல்ற? அவர் கையால தாலி கட்டிக்கிற உரிமை உனக்கு என்னமா இருக்கு? உரிமை இருக்கு. அவரும் நானும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டோம். ஒருவேளை இவ மாறிங்கிற உண்மைய சொல்லத்தான் இப்படி சொல்றாளோ? உண்மைய சொன்னா உடம்பு வெடிச்சு செதறிடுமே. ஏமா, நீ என்ன சொல்றன்னு புரிஞ்சுதான் சொல்றியா? நான் நல்லா புரிஞ்சுதான் சொல்றேன். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? இல்ல, இவ போய் சொல்றா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தான் இப்படி அபாண்டமா போய் சொல்றா. புழுகு மூட்டை, புழுகு மூட்டை. டேய், நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நீ என்னென்னமோ செஞ்சு பார்த்த. எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சதும் இப்போ நடக்காத ஒண்ண நடந்த மாதிரி வாய் கூசாம இத்தனை பேர் முன்னாடி சொல்றியே. ச்சே, இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணா? அவ பொண்ணு இல்ல மாப்ள, பேய்.
என்னம்மா நீ அப்படி சொல்ற, சூர்யா இப்படி சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா பொய் சொல்ற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்ல, பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிற ஆளு. ஐயா அப்படி சொல்லுங்க ஐயா. எங்க மாப்பிள்ள ஏகபத்திரி விரதன். தம்பினா தம்பி, தங்க கம்பி, ஹரிச்சந்திர ஃபேமிலி. வாயில ஒரு வார்த்தை கூட பொய் வராது ஐயா. நான் ஒன்னும் இவரை ஏகப்பட்ட பத்தினி விரதன்னு ஒண்ணு சொல்லல. நானும் இவரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டோம். இப்போ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரே, அது மட்டும் நியாயமா? இல்ல 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 இல்ல, இவ பச்சை போய் சொல்லிட்டு இருக்கா. என் விரல் கூட இவ மேல பட்டது கிடையாது. ஹாசினி, துர்கா ஏன் இப்படி பேசுறா? பெரியமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதுக்கு மேல துர்கா என்ன பண்றான்னு பார்க்கலாம். அப்படியா? சார், நான் சொல்றது பொய் இல்ல. அவரோட எதிர் வீட்ல தான் நான் இருக்கேன். ஆனா என் வீட்ல இருந்ததை விட நான் இவரோட வீட்ல தான் அதிகமா இருந்தேன். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அவங்க வீட்டு ஆளுங்களே நீங்க கேளுங்க. ஆமாமா, துர்கா அவங்க வீட்டை விட எங்க வீட்ல தான் அதிக நேரம் இருப்பா. ஐயா ஐயா நம்பாதீங்க ஐயா. வேலிக்கு ஓனான் சாட்சியா. மேம், நீங்களே சொல்லுங்க. குழந்தை தேவி என்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவா? அம்மானு தான் கூப்பிடுவா. ஸ்கூல்ல நடந்த மாறுவேட போட்டியில தேவி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்போ சூரிய சாரும் நீங்களும் தானே அம்மா அப்பான்னு சொல்லி மேடையில ஏறி பரிசு கொடுத்தீங்க. என் குழந்தை இவள அம்மான்னு தான் கூப்பிடுவா. நான் அதை இல்லைன்னா சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு இவன் என் குழந்தை மனசை மாத்தி வச்சிருக்கா. நானும் என் குழந்தையோட சந்தோஷத்துக்காக இவளை என் வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன். மத்தபடி இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவ சொல்றது அத்தனையுமே போய். அம்மா, சூர்யா சொல்றது சரிதாம்மா. குழந்தை உன் மேல பாசம் வச்சிருக்கிறதால நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுமா. அப்படி கேளுங்க நாட்டாம ஐயா. மாப்பிள்ளை இந்த துர்காவை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப எல்லாம் இவ குழந்தைய சாக்கா வச்சுதான் வீட்டுக்குள்ளேயே வந்துகிட்டு இருந்தான். எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாருல. எங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது, கணவன் மனைவி மாதிரி அந்யோன்யம் இருந்துச்சுன்னு நான் இப்ப சொல்றேன். அது அவர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இவருக்கும் இவர் மனைவி மாரிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னா எனக்கும் அவருக்குமான உறவுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அது என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுமா. சொல்றேன். அத சொன்னதுக்கு அப்புறமாவது எனக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்றத நம்புறீங்களான்னு பாப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.